அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம். நான் உங்க லட்சுமி நாராயணன். நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு, கும்ப ராசிக்கு ஜென்ம சனி முடிஞ்சிருக்குது. ஆனா ஜென்ம சனி முடிஞ்சா கூட அது முடிஞ்ச மாதிரி பெருசா தெரியல. இன்னும் பிரச்சனைகள் அப்படியே தான் இருக்குது. 2026 பிறந்தாச்சு. 2026ல நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது. இந்த மாற்றங்கள் எப்படி, அடுத்து வரக்கூடிய இந்த பாதச்சனி, இப்போ நம்ம சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய பாதச்சனி எப்படி இருக்கும், அதை எப்படி நம்ம சமாளிக்கலாம், இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கான விடைகள் இந்த வீடியோல இருக்க போது. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் தனித்தனி செக்ஷன்ஸ் நாங்கள் டைம் ஸ்டாம்ப் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வீடியோக்கு போயிடலாம். அதுக்கு முன்னால் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம். 2026 பிறந்தாச்சு. 2025 மே மாதமே நடந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு ஜென்ம சனி முடிஞ்சிட்டதா நம்ம எல்லாருமே சொல்லியாச்சு. ஆனாலும் கடந்த 6 மாதங்கள் பெருசாக எந்த மாற்றமும் நிகழலை. ஒரு 120 பேருக்கு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. 80 பேருக்கு அப்படியே பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. இதுக்கு நம்மளோட தசாபுத்திகள் ஒரு காரணமாக இருந்தாலும் 7.5 சனி இன்னும் முடியலை. அதுதான் உண்மை. 2027 6வது மாதம், அதாவது ஜூன் மாதம் 2027 நடக்கக்கூடிய அடுத்த சனி பயிற்சியில் தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக 7.5 சனி அப்படிங்கிறது முடியுது. அது வரைக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதாவது 100% பிரச்சனையில 50% குறைஞ்சிருக்குது. ஆனா 50% இருக்கதான் செய்யுது. இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் இருக்கதான் செய்யுது. இதுல 26 பிறந்தாச்சு. பாத சனின்னு சொல்றாங்களே, பாத சனினா குடும்பத்தை பாதிக்குமா அல்லது வரக்கூடிய வருமானத்தை பாதிக்குமா, இந்த மாதிரி நிறைய பயங்கள். ஆல்ரெடி நீங்க ஒரு ஒஸ்ட் பேஸ தாண்டிட்டீங்க. 2023 24 25ல சந்திச்ச ரொம்ப கோரமான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க திரும்பி கூட பார்க்கணும்னு நினைக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு நிறைய கோரமான விஷயங்கள் நடந்திருக்கும். வேலை இழந்திருப்பீங்க, தொழில எக்கச்சக்க போட்டி, பொறாமை, ஈவன் தொழிலே முடங்கக்கூடிய ஆபத்துகள் எல்லாமே பார்த்திருப்பீங்க. கடன்கள், நோய், எதிரி பிரச்சனைகள், அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை. கும்பராசிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கடந்த 3 வருஷத்துல அந்த 7.5 சனியில ஜென்ம சனி காலகட்டம் கொடுத்துருக்கும். இப்போ அந்த ஒஸ்ட் பார்ட்டை கடந்துட்டீங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா இன்னும் இந்த பாதச்சனி இருக்குதே, பாதச்சனியில எப்படி நம்ம அடுத்தடுத்த பிளான் பண்ணணும். முதல்ல பாதச்சனினா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். 2ஆம் இடத்துக்கு சனி வரும்போது அது பாதச்சனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 2ஆம் இடம் குறிக்கக்கூடிய தனம், குடும்பம், வாக்கு, இந்த 3லையும் சனி பகவான் பிரச்சனையை கொடுப்பார். பிரச்சனையை மட்டும்தான் கொடுப்பாரா, நல்லதுகள் எதுவும் செய்ய மாட்டாரா அப்படின்னா கண்டிப்பா நல்லதுகளும் செய்வாரு. அதுல தான் ஒவ்வொரு ராசிக்கும் இது டிஃபரா. இதை நான் கண்டிப்பா புரிய வைக்கிறேன். இப்போ ஜென்ம சனி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது கும்ப ராசிக்கு அது சனியோட வீடு. அதாவது உங்க ராசிலேயே ஜென்ம சனியா அவர் இருந்திருப்பாரு. ஒரு பாபகிரகத்தோட வீட்டுல இன்னொரு பாபகிரகம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு டெட்லியான விஷயம் ஜோதிடத்தின் அடிப்படையில். ஆனா இந்த பாதச்சனின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் போற இடம் பாத்தீங்கன்னா குருவோட வீடு. நம்ம போன சனி பயிற்சி வீடியோலயே இதை பத்தி ரொம்ப தெளிவா நான் விளக்கியிருக்கேன். இதுல ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் மட்டும் கொடுக்குறேன். அதாவது ஒரு சுபரோட வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாவகிரகம் எப்போதுமே தன்னை ஒரு சுபரா மாத்துறதுக்கு அல்லது அந்த ஜாதகருக்கு நன்மை செய்யறதுக்கு விரும்பிக்கிட்டே இருப்பார். ஆனா அவரோட குணம் முடியாது. சரிங்களா? அப்போ எதுலெல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்னா நம்மளோட கமிட்மெண்ட், அதாவது ஒருத்தருக்கு நான் இதை செஞ்சு தரேன், முடிச்சு தரேன், கம்யூனிகேஷன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலயுமே மிக கவனமா இருக்கணும். சரிங்களா? அதாவது நம்ம ஒன்று பேசுவோம், எதிராளி ஒன்று புரிஞ்சுக்குவார். இது இந்த 26லையும் சரி 27 மிட்லையும் சரி, இந்த 1.5 வருஷத்துக்கு நீங்க கவனமா இருக்கணும். இதுல அடுத்து 2வது குடும்பம். குடும்பத்துக்கு நீங்க உங்களால ஆன கடமைகளை செஞ்சுட்டு அமைதியா ஒதுங்கிடணும். அவங்கள்ட்ட நம்ம பெருசா எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா இந்த நேரம், இந்த 2ஆம் இடத்துக்கு சனி வரக்கூடிய நேரம், குடும்பத்துல சின்ன சின்ன மனக்கசப்புகள், தேவையில்லாத முரண்பாடுகள் இதெல்லாம் வரும். 3வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தனம் போயிருமா அப்படின்னா இல்ல, இருக்கிற தனத்தை காப்பாற்றக்கூடிய அந்த ஒரு எனர்ஜி நமக்கு ட்ரெயின் ஆகும். அதிகமா செலவாகுத, கையில பணம் நிக்க மாட்டேங்குத, எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது எப்படியாவது விரயம் ஆயிருத அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை அப்படிங்கிறத அந்த பாதச்சனி கொடுக்கும். இவ்வளவு நாள் அப்படித்தானே இருந்துச்சு. இவ்வளவு நாள் இருந்தது வேற. இவ்வளவு நாள் உங்களோட மூளை சரியா சிங்க் ஆயிருக்காது. நம்மளோட செயல்களுக்கும் நம்மளோட எண்ணங்களுக்கும் ரொம்ப தொலைவு இருந்திருக்கும். அதுதான் அந்த அறிவுக்கும் மனசுக்கும் ரொம்ப தூரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நிலை. நம்ம என்ன செய்யறோம்னு நமக்கே தெரியல, நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல, ஒரு மாய வலையில சிக்கின மாதிரியான ஒரு சூழல். ஏன்னா தலையில இருந்து அந்த ஜென்ம சனி அப்படிங்கிறது நடக்கும்னு சொல்லுவாங்க. தலைனா ஒன்றும் இல்லை, உங்க ராசி அல்லது லக்னம் தான். ராசிங்கிறது ரொம்ப இம்பாக்ட். ஏன்னா சந்திரன் அங்கே அமர்ந்திருக்கிறதுனால நம்மளோட மனசை நேரடியாக கெடுக்கக்கூடிய வேலையை அந்த ஜென்ம சனிங்கிறது கொடுக்கும். ஆனால் இன்னும் அப்படி இல்லை, கொஞ்சம் தள்ளி இருக்கிறாரு. அதாவது 2ஆம் இடத்துக்கு சனி பகவான் போனதுனால அந்த ஒரு தலையில இருந்து நம்மளோட மூளையை இயக்கக்கூடிய வேலை நம்ம கிட்ட வந்துருது. நம்ம கமாண்டிங் வந்துடுறோம். இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். கடந்த 3 வருஷம் நீங்க என்னதான் செஞ்சிருந்தாலும், எவ்வளவு பிரயத்தனங்கள் எடுத்திருந்தாலும், அந்த பண விரயத்தையோ அல்லது வாக்கையோ அல்லது நம்மளோட குடும்பத்தையோ நம்மளால எதுவுமே செஞ்சிருக்க முடியாது. ஆனா இந்த ஒரு 1.5 வருஷம் 26 27
நம்ம சமாளிக்கலாம். புரியுதுங்களா? ஈஸியாக சமாளிக்கலாம். அதாவது ரொம்ப ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. அது வந்து ஒரு அடைமலைன்னு வச்சுக்கோங்க. ஜென்மசனி அதெல்லாம் வந்து ஒரு அடைமலை, ரொம்ப காட்டாற்று வெள்ளம் இல்லை அடைமலை இப்படி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு நம்மளால சமாளிக்கக்கூடிய ஒரு தூறல் மாதிரி, ஒரு பூந்தூறல் மாதிரி. தண்ணி தான், மழை தான், ஈரம் தான், ஆனால் ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம், வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இந்த பாதச்சனி அப்படிங்கிறது கொடுத்துரும். இதுதான் இந்த வருடத்தோட ஒரு மைனஸ், பலவீனம். பிளஸ் என்ன? நிறைய பிளஸ் இருக்கு. ஒன்று, இந்த சனி பகவானுக்கு பாருங்க குருவோட பார்வை கிடைக்கு பாருங்க, மிகச்சிறந்த விஷயங்க. அதாவது புத்தாண்டு பலன்களே சொல்லியிருந்தேன். ஏன்னா இதுல கும்பம் தான் ரொம்ப ரொம்ப மேன்மை அடைவாங்க. காரணம் என்னன்னா உங்களுக்கு 2க்கும் 11க்கும் உடையவர் குரு. 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிறைய பண வரவு அப்படிங்கிறது வரும். விரயங்கள் இருக்கணும், விரயங்கள் இருந்துச்சுன்னா நல்லதுதான், விரயங்கள் இருக்கலாம். ஆனா பண வரவு, இப்ப 10 ரூபா தேவைப்படுற இடத்துல 20 ரூபா கிடைச்சா நம்ம வந்து சந்தோஷப்படுவோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த குரு உச்சம் ஆனதுக்கு அப்புறம் வருது. இந்த குரு உச்சம் அப்படிங்கிறது 2026 6வது மாசத்துக்கு அப்புறம் நடக்குது. மிகச்சிறந்த விஷயம். கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா பெரிய ஒரு அளவுக்கு பொருளாதாரத்தில் சாதிக்கக்கூடிய வல்லமையை கொடுக்கும். இன்னொன்னுங்க, அதாவது நிறைய பேரோட சந்தேகம், இந்த மாதிரி வீடியோக்களில் ராசி பலன்கள் சொல்றீங்க, எக்கச்சக்க இதுகள் அப்படியே ஹைப் பண்ணி அது நல்லா இருக்கும் இது நல்லா இருக்கும் கோடீஸ்வர யோகம்லாம் சொல்றீங்க, ஆனால் எங்களுக்குலாம் நடக்கலையே, இது பார்த்து நேரம் தான் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. அதாவது இப்போ 10 பேர் கும்பராசிக்காரர் இருக்கிறாரு அப்படின்னா இந்த ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு 3 பேருக்கு தான் பொருந்தும். இதுக்கு தான் நம்ம எப்போதுமே உங்களோட தசாபுத்தியை பாருங்க, தசாபுத்தியை பாருங்கன்னு சொல்றது. உங்களோட தசைகளை மீறி இந்த கோச்சார பலன்களால எதையுமே செய்ய முடியாது. இவ்வளவு நாள் சொன்ன ஜோதிடர்கள் யாருமே இதை பெருசா கண்டுக்கல. தசாபுத்தியை யாருமே சொல்ல மாட்டாங்க, வெறும் ராசி பலன். இது இந்த ராசி பலன்கிற கான்செப்டே வந்து மீடியா ஜோதிடத்தை ஒரு பார்வை, நிறைய பேர் பாக்குறாங்க, அப்போ மீடியால நம்ம எடுத்துட்டு வரணும்னு நம்ம சேட்டலைட் மீடியா கொண்டு வந்ததுதான். மக்களும் நம்ம அதுக்கு பழகிட்டோம் அப்படிங்கிறதுனால எங்களுக்கும் வேற வழி இல்லை. ராசி பலன் வீடியோவா தான் இந்த மாதிரியான விஷயங்கள், ஜோதிட ரீதியான விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா தசாபுத்தியை கண்டிப்பா பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த புத்தாண்டு பலன்களோ, சனி பயிற்சி பலன்களோ, குரு பயிற்சி பலன்களோ உங்களுக்கு சரியா வரும். அதுதான் நம்ம எப்போதுமே சொல்றேன். கிட்டத்தட்ட நானும் ஒரு 5 வருஷம் இந்த தசாபுத்தியை பத்தி உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். நிறைய பேருக்கு அது புரிஞ்சிருக்குது, நிறைய பேர் அதுல சின்ன சின்ன சந்தேகங்களும் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ராசி பலன் வீடியோ மட்டும் பார்க்காம உங்களோட ஜாதகத்தை கணிக்கிற ஒரு திறமையும் நீங்க வளர்த்துக்கணும், வேற வழி கிடையாது. ஏன்னா இது ரொம்ப வந்து கஷ்டமான ஒரு விஷயம்லாம் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆட்கள் தான் பார்க்கணுங்கிற ஒரு அர்த்தமும் கிடையாது. நீங்க உங்க ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு இதுல ஈஸியா கிடைக்குது. ஏன்னா இன்டர்நெட்ல இல்லாத விஷயங்களே கிடையாது. எக்கச்சக்க புத்தகங்கள் இருக்கு, எக்கச்சக்க வெப்சைட்ஸ் இருக்கு. அதனால நம்மளோட ஜாதகத்துல எப்படி கிரகங்கள் சிங்க் ஆயிருக்கு, என்ன தசாபுத்திகள் நமக்கு நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு பார்க்கறது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது, ஈஸி தான். அதை பார்த்துட்டு இந்த ராசி பலன்களோட வீடியோக்களை பார்க்கும்போது உங்களுக்கு எளிதா புரியும். அதனால கோடீஸ்வர யோகம்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல வேலைக்கு போகாம உட்கார்ந்துருந்தா கண்டிப்பா கோடீஸ்வர யோகம் இல்ல. உங்களுக்கு இயல்பாவே கோடீஸ்வர யோகம் இருக்குதுன்னா நீங்க வந்து எப்படியாவது அதுக்கான வாய்ப்புகளை தேடி போக ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு வாய்ப்புகள் ஏதோ ஒரு மிராக்கிள் மாதிரி அதுவாகவே வரும். இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஜாதகத்துல தான் விஷயம் தெரியும். என்னையால முடிஞ்சது உங்களுக்கு என்ன தசாபுத்தி உங்களுக்கு இப்போ நடக்குதுங்கிறத கண்டிப்பா சொல்ல முடியும். அதுக்கு இந்த சார்ட் வந்து நம்ம எப்போதுமே இந்த வீடியோல காட்டுவோம். இப்போவும் இந்த வீடியோலையும் நான் காட்டுறேன். உங்களுக்கு இந்த வயசுல இந்த தசை தான் நடக்குங்கிறத ஓரளவுக்கு தோராயமா இந்த சார்ட் வந்து உங்களுக்கு சொல்லிடும். கும்பராசியில மொத்தம் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த நட்சத்திரங்களுக்கு நேரா உங்களோட வயதுக்கு நேரா என்ன தசை இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுலயும் சில தசைகள் ஓரளவுக்கு நல்லா இருக்கும், சில தசைகள் ரொம்ப நல்லா இருக்கும், சில தசைகள் மோசமா இருக்கும். இதுவுமே ஜெனரல் ப்ரெடிக்ஷன் தான். உங்க ஜாதகத்துல எப்படி குருவோட பார்வை இருக்கா, சுக்கிரனோட சேர்க்கை இருக்கா, சந்திர பார்வை இருக்கா, சந்திர கேந்திரத்துல இருக்கா, அந்த மாதிரி எக்கச்சக்க காம்பினேஷன் இருக்கும். அதனால இதை வந்து ஒரு ஜெனரலா எடுத்துக்கிட்டு உங்களோட ஆரம்ப கட்ட ஒரு டூலா வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் என்னை நீங்க தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.